லிங்க் இன்னும் எடுக்கலையாடா நீ? என்னடா இது? இந்த ரெண்டு ஒரு ஆள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டான். ஒரு 4 பேர். ம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் நல்லா லேட் ஆகிட்டு அவள் குயிக்காக நம்ம கொண்டு போவோம். அவளுக்கு வராட்டி செய்யலை. நானும் ஒரு கிழமையாக கிளாஸ் செய்யலை, 2 கிழமையாக கிளாஸ் செய்யலை. நம்ம கிளாஸ் டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது யோசிச்சு வச்சு போகிறதால எல்லாம் கஷ்டமாகிது. நம்ம ஒரு 2 நாளை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் முதல்ல. நான் சும்மா யோசித்தேன், ஒவ்வொரு செவ்வாய் வியாழன் இந்த 2 நாளும் எப்படி கிளாஸ் செய்யணும்னு சொல்லி. மாத்திரங்களுக்கு அது ஓகே தானே? அப்படியே கொண்டு போவோம். சரியா 9 மணி, சில நேரம் 9:15, 9:30 ஆகும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த செவ்வாய் வியாழன் இந்த 2 நாள் வந்து கிளாஸை கட்டாயம் செஞ்சுட்டே போவோம். சரியா கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டே போவோம். ரைட். கடைசி கிளாஸில் நம்ம மெயினாக படித்தோம் என்னன்னு சொன்னால், உங்களோட இது என்ன சொல்கிறது, நீங்கள் நார்மலாக படிச்சீங்க மெயினாக கென்வாவில் எப்படி ஃபோன் செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான புது ஃபோன்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் படிச்சீங்க. ரைட். கைகிரி வழங்குறது தானே? ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அதிக வழங்குறது தானே சொல்லி சொல்லி வெளியே போய் சொல்லு. வெளியே போய் சொல்லு, வெளியே போய் சொல்லு. ரைட். அஸ்லி வழங்குறது தானே உங்களுக்கு? சரி, ரிப்ளை பண்ணாடா தம்பி. ரைட். அஸ்லி ஓகே சொல்லிக்கிறாரு. மற்றவங்களுக்கு வேணாம் நினைக்கிறேன். அஸ்லி தான் தொடர்ந்து போன வருஷம் வந்தா, இந்த வருஷம் வந்து அக்கீழ வந்து 7 கிளாஸ். ஓகே. இப்போ நாம இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன் வழங்குறது தானே? ஸ்க்ரீன் ஓகே தானே? ஓகே. இப்போ நம்ம ஒரு டிசைன் செய்கிற நேரம் நம்ம என்னென்ன இந்த பேசிக்காக மாதிரி இது கொண்டு போவோம். ரைட். இப்போ நான் கடைசி செஞ்ச ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போ இந்த டிசைனை பொறுத்தவரையில் இந்த டிசைனில் நம்ம என்னென்ன செய்யணும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிசைன் செஞ்சு சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது நடக்க மாட்டேங்குது. ஓகே. இப்போ இதில் பார்த்துக்கிட்டா முதலாவது விஷயம் இந்த இமேஜோட சைஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் சைஸ் எப்படி செக் பண்ணுறங்கிற விஷயம் தெரியும். அப்போ இதில் வந்து இதில் நம்மளோட டென்மால் உள்ள நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் தரப்போகுது. அப்போ நீங்கள் இந்த சைஸுக்கு செய்ய போகிறீங்களா, அந்த சைஸ் தர போகிறீங்களா, சோஷியல் மீடியாவுக்கு என்ன சைஸ் பெட்டர், ரைட்? சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் போஸ்டாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் ரீலாக என்னென்ன சைஸ் வர போகுது, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக என்னென்ன சைஸ் வர போகுது, சைஸஸ் வந்து பெஸ்ட் ஃபிட் சைஸ் இந்த சைஸுக்கு தான் செய்யணும். இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு தான் சைஸ்னா இந்த சைஸில் தான் செய்யணுங்கிற எந்த ரூல்ஸும் இல்லை. வேண்டிய சைஸுக்கு செய்யலாம்.
ஸோ பெஸ்ட் ஃபிட்னு சொல்றது நல்ல பெஸ்ட்டாக எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய சைஸ் எதுங்கிறது வந்து இதில் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் அப்போ என்ன 1080க்கு 1920 பிக்சல். நார்மலாக இது எல்லாமே பிக்சலில் தான் வர பிஎக்ஸில் தான் ஃபுல்லாக வரப்போகுது. அப்படி தான் நார்மலாக காட்டலாம். ரைட். 1080க்கு 1350. இந்த 1080 வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்டாக வச்சுப்பாங்க. 1080 ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் செய்கிறதா இருந்தால் 1080க்கு 1080 தான் பெஸ்ட்டாக இருந்தது முந்தி. போஸ்ட் வந்து 1080 1080 தான் இருந்தது. இப்போ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் லாங்காக போடுற போஸ்ட் வந்து ஷார்ப் பண்ணக்கூடிய நினைக்கிறதால தான் அது 1080க்கு 1350 அப்படிங்கிற சைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ரைட். அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு உள்ள சைஸ் என்ன பார்த்தா 1080க்கு 1920 அப்படிங்கிற சைஸ்ல வந்து அது போகுது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஹெட்டுக்கு என்ன சைஸ், ஹெட்டுக்கும் போஸ்டிங் எடுத்துகிற சைஸ் தான் இருக்கும். 1080 1350. அதே மாதிரி அனிமேட்டட் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஐடியாஸை வந்து இப்போ நான் நோட்ஸாக தந்து அதை நீங்கள் பாடமாக்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கேன்வாவை எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க, அதில் இது பாருங்க, பார்த்து அதை சஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் இப்போ நம்ம ஒரு கசஞ்சத்தோட அது வந்து நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். 2 3 போஸ்ட் செய்யணும்னா போஸ்ட் ஒன்று செய்ய போகிறோம், இந்த சைஸுக்கு செஞ்சதான் செட் ஆகணுங்கிற ஐடியா வரணும். நார்மலாக அதில் மெயின் விஷயம் என்னன்னா நிறைய நீட்டம் ஐஎஃப்ஓ சைஸுக்கு செஞ்சு நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை போட்டிங்களா இருந்தால் அது கட் ஆகிடும். அது லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு டிசைனை செஞ்சீங்களா இருந்தால் அது கட் ஆகும். அந்த மாதிரி எங்கே என்னென்ன கட் ஆகும், எந்த விஷயத்துக்கு எது பிரச்சனை ஆகுங்கிறத நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் நார்மலாக இந்த விஷயத்துல ரெஃபர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தால் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்க்கணும். எந்த சாஃப்ட்வேர் சின்னத்தில் கேம்ஸ் விளாட்றது எப்படி கேம்ஸில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டியூட்டோரியல் வச்சுட்டு விளாட்றது இல்லை. எல்லாரும் அந்த கேம்ஸுக்கு போய்ட்டு ஒரு இதை அமர்த்தி பார்க்கணும் ஒரு விஷயம் விளாங்க. அதே மாதிரி எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி அதில் உள்ள எல்லா பட்டன்ஸும் எல்லா விஷயத்தையுமே அமர்த்தி சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். பார்க்கட்டோம் நாமளாக பழகிடும். டூல்ஸ் பழகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இப்போ இந்த டூல்ஸில் ஏதாவது நீங்கள் பிள்ளையா செய்கிறதால உங்களை கம்ப்யூட்டர் பொழுதாக போகிறதோ இல்லாட்டி நீங்கள் ஹெக்காக போகிறதோ எதுவுமே இல்லை. ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் சரி, கென்வா இருந்தாலும் சரி, இல்லஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஜஸ்ட் கிராஃபிக் டூல்ஸ். அப்போ இதில் நீங்கள் பயப்படாமல் என்னத்தை வேணாலும் செஞ்சு பார்க்கணும். இதில் என்ன வேணாலும் செய்யலாம், என்னத்தை செஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது. அதுக்கு மேக்ஸிமம் அந்த ஒரு டிசைன் பழுதாக போக போகுது, அவ்வளோதான். அதனால் எதை வேணாலும் செய்யலாம். இப்போ சோஷியல் மீடியா சைஸஸ் எல்லாமே இல்லை காட்டுது. அப்போ இதில் நார்மலாக பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து ட்விட்டரில் இருந்து எல்லாத்துக்குள்ள சைஸஸ் இதில் இருக்குது. யூடியூப் தம்ப்ளைன்ஸ் செய்து தானே. யூடியூப் தம்ப்ளைன்ஸ் வந்து இப்போ மெயினாக போகுது. முந்தி எப்படி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோலேருந்து ஒரு துண்டை கட் பண்ணி முன்னாக்க போடுறது இந்த வீடியோட தம்ப்ளைண்ட். இப்போ அப்படி இல்லை, அதுக்கிட்ட ஒரு போஸ்டர் மாதிரி டிசைன் பண்ணி முன்னாக்க போடுறது, அதுலேயே விளங்கிடும். அப்ப அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் வந்து மெயினாக தேவையான ஒரு விஷயமா போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து சோஷியல் மீடியா நம்ம செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்னத்தில் போட போறீங்கன்னு சொல்லி இது கேட்க ஃபஸ்ட்டுக்கு மேலே இருந்து வைக்கிறது செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கென்வரை நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் செய்கிறதா இருந்தால் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு என்ன, ஃபேஸ்புக் கவருக்கு என்ன, ஃபேஸ்புக் வீடியோக்கு என்னங்கிறது அந்தந்த சைஸுக்கு வரப்போகுது. அப்போது இதில் கென்வாவில் நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையும் வீடியோவும் செய்யலாம். நார்மல் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸில் சின்ன அனிமேஷன்ஸோட அழகாக வீடியோ செய்யலாம். அந்த வீடியோவுக்கு மியூசிக் போடலாம். உங்கள்கிட்ட நீங்கள் போகிற ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஃபோன் ஒன்று நிற்கிது, இந்த ஃபோன்ட்டுக்கு நீங்கள் அனிமேட் பண்ணுறதா இந்த அனிமேட் ரைட். இந்த அனிமேட்டில் போய்த்து நீங்கள் வேண்டிய அனிமேஷனை கொடுக்கலாம். அனிமேட் ஆகும் நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும். ஆனால் இது வந்து நம்ம சின்னத்தில் ஃபோட்டோ என்ன சாரி இதில் பவர் பாயிண்டில் வரோம். என்ன ஸ்லைட் ஷோ செய்கிற நேரம் நம்மளுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்குறது, இனிமேல் பெனல் ஒன்று வரும், அதில் அந்த பெனலை வச்சு செய்கிறது. அதே மாதிரி தான் நீங்கள் பவர் பாயிண்டில் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் கன்வெர்ல செய்ய போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் சைஸோட மாற்றி கொஞ்சம் 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 அட்வான்ஸாக செய்யலாம். இப்போ நீங்கள் டிக்டாக்ல கெப்கட்டில் அதில் செய்கிறாது அந்த விஷயத்தோட கொஞ்சம் குறவா, பவர் பாயிண்டோட கொஞ்சம் கூடவா இதில் செய்யலாம். இப்போ இதில் அடுத்தடுத்து எஃபெக்ட்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒரு செய்யலாம். அதேமாதிரி மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணி அவ்வளோத்துக்கு சேர்த்து ஒரு அனிமேட் பண்ணுற விஷயங்கள். அப்போ நீங்கள் மொத்தமாக செய்கிற நேரம் அங்கே வரும். கிரியேட்டிவ் அனிமேஷன் இதில் கொடுக்குற நேரம் நம்ம அப்படியே கீறலாம். சரியா இந்த பாருங்க, அப்படியே தூக்கி கொண்டு போய் நம்ம வந்து செஞ்சு காட்டக்கூடிய அமைப்புன்னு இப்படி கீறினா இப்படி கீறி விட்டோமாக இப்போ நம்ம எப்படி அதை அசைச்சோமோ அதே மாதிரி அசையுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் ஆகிக்கும். ரைட். இதில் மெயினாக இப்போ இந்த எழுத்து வந்து எலிமெண்ட் பண்ண போறீங்க. நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி செய்ய போகிறது கிரியேட்டிவ் அனிமேஷன். அப்போ இந்த அனிமேஷன் என்ன செய்யணும், இது வந்து ஃபெஸ்ட்டுக்கு இங்கே இருந்து பெய்த்து அதுக்கப்புறம் இந்த ஓரத்துக்கு பெய்த்து அதுக்கப்புறம் இந்த ஓரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே இது இங்கே வந்து இப்படி பேத்து இப்படி பேத்து இப்படி பேத்து இப்படி பேத்து இப்படி பேத்து இப்படி பேத்துங்கிறது தான் வரப்போகுதுன்னு நம்ம செஞ்சால் ரைட். அது அப்படியே போகும். அந்த எழுத்து போயிட்டு இரு எழுத்து செஞ்சுட்டு போகுது. அது போகிறதுல ஸ்பீடை கூட்டி குறைக்கிறது, ரைட், பாத்தை வந்து ஒரியன்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் செய்யலாம். அப்போ இதில் வந்து மெயினாக அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அனிமேட் பண்ணுற நேரம் செய்யலாம்.
ஸோ ஒரு எண்ணத்துக்கு எனிமேஷன் தேவைப்படுங்கிறத யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறதை தாண்டி ஒரு டிக்டாக்கு போகிற நேரம் டிக்டாக்ல இப்படியும் வீடியோ தான் தேவைப்படும். ரைட், ஒரு டிக்டாக்ல வீடியோஸ் தான் நீங்கள் போட போறீங்க. வீடியோஸ் போடுற நேரம் அதே நீ செஞ்ச ஒரு ஃப்ளையரையே கொஞ்சம் ஒரு சின்ன அனிமேஷனோட போடுறது, அப்போ அதில் ஒரு சின்ன டியூரேஷன் கூட போகும். அதில் என்ன வரப்போகுதுங்கிறது ஆட்களை கொஞ்சம் நேரம் அவங்க வெயிட் பண்ணி பார்க்கறது வைக்கணும். அப்போ மற்ற இதுலாம் டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ஒரு இடத்துல ஸ்போஸ் பண்ணணும் வைக்கணும். அது மெயினாக நம்மளோட எந்த ஃப்ளையராக இருந்தாலும் அதில் நோக்கம் வந்து அப்படிதான் இருக்குதுன்னா, ஒரு ஃப்ளையர் ஒன்று வந்தால் அந்த ஃப்ளையரை பார்க்கறவன் பார்த்துட்டு போகக்கூடாது. ஒரு ஒரு 10 செகண்ட் நின்று ஃப்ளையரில் என்ன ஆகிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு போகணும். ஆனா என்ன சொல்றது, லுக் பண்ணிட்டு போகக்கூடாது. சும்மா கொஞ்சம் ஈக்கோடு இருந்து அதில் என்ன ஆகிருங்கிற விஷயத்தை ரீட் பண்ணி அழகா விளங்கிக்கிட்டு அது அவங்களுக்கு மெசேஜ் கொண்டு போய் சேருதாங்கிறது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி செய்யறது தான் நம்மளோட ஒரு கிராஃபிக் டிசைனரோ ஒரு டிசைனர்கிட்ட வந்து வேலையா நினைக்குது. ரைட், அப்போ சைஸ் சம்பந்தமானது விஷயங்கள் நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள். ரைட், இதுல நார்மலா நான் எத்தனை லேயர்ஸ் யூஸ் பண்ணிப்பேன் நீங்க பாக்குறதா இருந்தா எப்படி பார்ப்பீங்க? இதுல போயிட்டு இந்த பொசிஷன்ஸுக்கு கொடுத்துட்டு லேயர்ஸை கிளிக் பண்ணுனா இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண எல்லா லேயர்ஸையும் இங்கும். ரைட், இதுல இருக்கிற எல்லா லேயர்ஸையும் இங்கும். இப்போ என்னன்னா நம்ம இதுல எல்லாத்தையுமே செலக்ட் பண்றோம். அதெல்லாம் செலக்ட் ஆகிட்டு இதெல்லாம் செலக்ட் ஆகிட்டு ஆனால் அந்த பின்னக்குள்ள பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் ஆகல. ஏன் அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகலைண்டா அது வந்து என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் ஆகிக்குது. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆகிக்கிற ஒரு இமேஜ் வந்து எப்போவுமே செலக்ட் ஆகாது. அப்போ அதை நாம கட் பண்ணி எடுக்கணுமா இருந்தால் இந்த டிடேச் இமேஜ் ஃப்ரம் பேக்ரவுண்ட் கொடுத்தா அது தனியாக கலண்டு ஒரு தனி ஃபோட்டோவாக வரும். ரைட், அதே மாதிரி இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற நேரம் அப்படி செய்கிற நேரம் இந்த எழுத்து இந்த எழுக்கலம்பிட்டி ஃபுட்பால் லீக் அப்படிங்கிற எழுத்து மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. அது வந்து எப்பவுமே அப்படியே தாங்க. மற்ற விஷயங்களை மட்டும் தான் நீங்கள் மாற்றணும் மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்டா இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க, லொக்கை கொடுப்பீங்க. லொக்கை கொடுத்துட்டு நடக்கணும்னா நீங்கள் இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுனா பாருங்க அந்த எழுத்து மட்டும் செலக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம கேசரை கொண்டு போகிறோம். செலக்ட் ஆகாமல் இருக்கும். இதே அன்லாக் பண்ணீங்களா இருந்தால் செலக்ட் பண்ணுற நேரம் அதை சேர்ந்து செலக்ட் ஆகும். ரைட், இது என்னத்துக்கு எப்படி செய்யறீங்களா இப்போ நார்மலாக இப்படி செஞ்சு பாருங்க. இந்த ஆப்ஷன் ஸ்பான்சர் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஹெடிங் மட்டும் எப்பவுமே மாறாமிக்க போகுது. கீழே உள்ள ஆளுடைய டீட்டெயில்ஸ் மாறப்போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம இதை மட்டும் லொக் பண்ணி விட்ட பக்கம் எவ்வளோ இப்படி மொத்தமாக செலக்ட் பண்ணி ஒரு அழிவு அழிச்சு விட்டோம். மொத்தமாக செலக்ட் பண்ணி ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டோம். அப்போ அந்த ஆப்ஷன் ஸ்பான்சர் மட்டும் இங்கிது. நம்ம அதில் பேக்ரவுண்ட்ல இருந்து மற்ற விஷயம் அழியாமிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நம்ம லொக் பண்ணி வைப்போம். பட் இது ஒரு விஷயம். இது இல்லாம கேன்வால என்ன செய்யலாம்னு சொன்னா இப்போ இந்த ஐக்கிது இப்போ இது ஒரு லோகோ ஐக்கிது. பட் இந்த லோகோ கேன்வால என்ன விஷயங்கள் எடிட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கறதுக்கு நிறைய நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த எப்ஸ் பிளஸ் சொல்லி இந்த எப்ஸ் தான் இதெல்லாம். இந்த எப்ஸை கிளிக் பண்ணா நார்மலா இருக்கிற எல்லா உங்களுக்கு இருக்கிற எல்லா எப்ஸும் இதில் காட்டும். மேட் பை கேன்வா. ரைட், கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரைட், ஏஐ ஜென்ரேஷன்ஸ் ஏல என்னென்ன செய்யலாம், ஏல மியூசிக் உருவாக்குறது, வாய்ஸ் உருவாக்குறது, வாய்ஸ் ஸ்டூடியோல இருந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீக்கர் டெக்ஸ்ட்டை கொடுத்து அதை இதாக மாற்றுறது மாதிரி எல்லாமே இருக்குது. இதே மாதிரி கேன்வால வேற எங்கே ஏஐ யூஸ் ஆகும் அந்த ஆகிடுது. ஒரு இமேஜ் நம்ம கரெக்டு சொல்லி சர்ச் பண்ணால் கென்வால இருக்கிற இமேஜஸ் கிராஃபிக்ஸ் அதாவது இமேஜஸ்ங்கிறது வேற கிராஃபிக்ஸ் வேற. அது தெரியும் தானே. இமேஜஸ்ங்கிறா உண்மையாக இருக்கிற ஆக்சுவலாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது இமேஜஸ். உண்மையாகிற ஒரு விஷயம் மாதிரி கிராஃபிக்லேயே செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் கிராஃபிக்ஸ். ரைட், இந்த மாதிரி வீடியோஸ் 3Dல உள்ளது இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது. மியூசிக்ஸும் வரும், ஆடியோஸும் வரும், கெட் சம்பந்தமான ஆடியோஸும் வரப்போகுது. ரைட், இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ற இடம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஜென்ரேட் பண்ண போறோம். நம்மளுக்கு வேணும் ஒரு ப்ரௌன் கலர் கேட் வித் ரெட் கலர் போல். சும்மா நார்மலா சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ எக்ஸாக்டா ஒரு இமேஜ் ஒன்று வேணும். அந்த இமேஜ் வந்து நீங்க சர்ச் பண்ற நேரம் கிடைக்க இல்லை. இந்த கலர்ல இந்த மாதிரி உடுப்பு போட்டு இப்படி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறது தேவைப்படுற நேரம் நாம வந்து கென்வால என்ன செய்யணும், ஜென்ரேட் பண்ண இயலும். ரைட், அப்போ ஒரு ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்துல யூஸ் ஆகும். ரைட், இந்த கெட் வந்துட்டு ப்ரௌன் கலர் கெட் வந்துட்டு சர்குலர் போல் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்க இன்னும் மோடிஃபை பண்ணலாம். போல் பிளேயிங் இன் வாட்டர் pool with its friends. சும்மா அப்படி போடும். ஒரு சும்மா திருப்பி ஜென்ரேட் பண்ணா நம்ம ஜென்ரேட் பண்ண என்ன செய்யணும்னா மோர் டீப்லி நாம வந்து டீட்டெயிலாக விஷயங்கள் கொடுக்கணும். என்ன வேணுமோ உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணுமோ அந்த விஷயத்த நாம சரியா கொடுக்கணும். ரைட், இப்போ நான் கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடுநூலில் கேட்டுக்கிறது கைக்கிற விஷயம் எல்லாருக்கும் விளங்குறது தானே, வாய்ஸ் ஓகே தானே?
ஒரு ஆள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ரைட், டன். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்களா இந்தாங்க பாருங்க, நான் சொன்னாப்புல ஒரு ஓட்டப்பூலில் ஒரு பூனை வந்து தனி ஒரு பூனை இல்லாமல் ரெண்டு மூணு பூனை சேர்ந்து விளையாடுற மாதிரி இந்த அமைப்புகள் வந்துடுச்சு. ரைட், இந்த மாதிரி கென்வால ஜென்ரேட் பண்ண ஏலம் ஏலமே இல்லை. ரைட், கென்வாலிக்கிற இன்னொரு விஷயம் வந்து இது. ரைட், இப்போ நாம இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். கென்வாலிக்கிற இன்னும் கொஞ்சம் விஷயத்தை பார்ப்போம். ரைட், எடுத்துட்டோம். இது வந்து சதுரமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் நீட்டமா ஒரு இடத்துக்கு வேணும், இப்படி ஒரு நீட்டமான இடத்துக்கு போட போறோம், லேண்ட்ஸ்கேப் ஸ்டைல போட போறோம்னா என்ன செய்வீங்க? என்னால எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த எடிட் ஆப்ஷனுக்கு போறேன். போனா இதில் நான் அன்றைக்கி சொல்லி தரேன், மேஜிக் எக்ஸ்பேண்ட் அடிக்க போகுது. இந்த எக்ஸ்பேண்டை பிடிச்சி உங்களுக்கு எங்கிட்டு சைடில் கூட வேணுமோ அங்கிட்டு சைடில் நம்ம இழுக்கிறது, இழுத்துட்டு எக்ஸ்பேண்ட் கொடுக்குறது, எக்ஸ்பேண்ட் கொடுக்குறோம். ரைட், இப்போ நம்ம லோட் ஐடினா நம்ம சில விஷயங்கள் கழிச்சோம். என்ன? கென்வா வெர்சஸ் ஆஃப்லைன் டூல்ஸ், ஃபோட்டோஷாப் மாதிரி ஆஃப்லைன் டூல்ஸ். என்ன இது கென்வால இப்போ நான் சர்ச் பண்ணிக்கிட்டாலும் எங்கே இந்த இது பண்ணாலும் நம்ம அதுக்காக கெப்பாசிட்டி வச்சுடிக்க தேவையில்லை. சர்ச் பண்ணுறதுலேயே நிறைய விஷயம் கழிச்சோம். நெகட்டிவ் வந்து பார்த்தா என்னன்னா, நெட் கனெக்ஷன் ஒழுங்கா இருக்கணும். நெட் கனெக்ஷன் இல்லையா, நீ எவ்வளோ செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தேர்னாலும் அது எடுக்காது. உங்களுக்கு நெட்டுக்குள்ள போக எல்லாமே இருந்துடாதான் கென்வா வந்து யூஸ் பண்ண இயலாது. அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு வேற வேற டூல்ஸ் இப்போ வந்துக்கிற கென்வா மாதிரி டூல்ஸ் வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுற டூல்ஸாக வந்துக்குது. அதை நம்ம வார வார கிளாஸஸில் பார்ப்போம். ரைட், பட் இப்போ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதை மிக்ஸ் பண்ணி அந்த பூனைக்கு பதில் வேற பூனை நிற்கிறாப்புல அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தந்திக்கிது, இது எக்ஸ்பிளைன் பண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கிது, அந்த ஃபோட்டோவில் கை கால் இல்லை, அப்போது நாம் வந்து என்ன செய்யணும்? இப்போ நாம் உதாரணத்துக்கு என்ன சுமார் முகமது ரிசர்ச் பண்ணுங்களேன், ஒரு ஆள் வாராயிடு வைங்களேன். ரைட், இப்படி வந்துட்டு முகமது சலா எடுக்கிறோம் நாம, சரியா? முகமது சலா எடுக்கிறோம். ஆனால் என்னண்டா சலாக்கு நெஞ்சுக்கு மேலே எதுவும் இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஒரு ஃபுல் ஆகுறதாக நம்ம என்ன செய்வோம்டா, இதை வந்து எடிட் பண்ண போகிறோம். மெஜிக் எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு அவர் அப்படி கீழே இழுத்து பார்த்தால் என்ன நடக்கும்? எடுத்து பார்ப்பேனா? எடுத்து பார்த்தா என்ன நடக்கும்? அதாவது முந்தைய ஒரு காலத்தில் ரைட், கிட்டத்தட்ட ஒரு உடுப்பு போட்டால் நம்ம உடுப்பு போட்டி போய் எப்படி இப்போங்கிற ஐடியாவில் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் தரோம், சரியா? ஒரு மாதிரி தரோம். ஸோ கொஞ்சம் டேஞ்சர் தான். அந்த இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறதுங்கிறது வந்து யாருக்குமே பெர்ஃபெக்டாக செய்ய இயலாது. சின்ன 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 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு செய்யலாம். ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆள்கிட்ட ஒரு காது கட் ஆகிக்கிட்டா ஒரு ரெண்டு மூணு மாதிரி காது கீறி காட்டும், அதில் இந்த காது தான் நல்லா ஆகிட்டு சொல்லி அந்த காதை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு அதை யூஸ் பண்ண இயலும். ரைட், இது இல்லாமல் வேற என்ன இருக்குனால டிசைன்கிட்ட பார்ப்போம். ரைட், இப்படி நீக்கிட்டு இப்போ எடிட்டில் எல்லாத்தையுமே பார்ப்போம். ரைட், எடிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இது. ரைட், அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து பொதுவாக ஃபோட்டோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் பேசிக்காக படிச்சுப்பீங்க ஒரு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் நேரம். பிரைட்னஸ் என்ன? பிரைட்னஸ் தான் வெளிச்சம் வர தன்மை கூட. கண்ட்ரஸ்ட் தான் அது சொல்கிறேன். கண்ட்ரஸ்ட் தான் என்ன சொல்லி நம்மளால ரைட் கண்ட்ரஸ்ட்டை கூட்டுறது குறைக்கிறது. ரைட், இந்த இது அதே மாதிரி ஹைலைட் பண்ணுறது, டீட்டெயிலாக காட்டும். விஷயத்தை டீட்டெயிலாக காட்டுறது தான் ஹைலைட். ஷெடோஸ், ஒயிட்ஸ் கூட்டுறது. இப்போ இதுவில் வந்து நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எடுக்கணும். எந்தெந்த விஷயத்துக்கு எது எது கூட்டு. இப்போ இதில் பிளெக்ஸ் தான். இப்போ நம்மளால் ஒரு நாள் தாடி அந்த தாடி வந்து கொஞ்சம் டல் ஆகிய கொஞ்சம் டாக் ஆகணும். தாடி முதிய மட்டும் அப்படி இருக்கும். இல்லைங்கிற பிளெக்கை மட்டும் கூட்டும். இப்படி செய்கிறது. அதே மாதிரி ஒயிட் முகத்தை இதாக கொண்டா முகத்தை மட்டும் வெள்ளையாக்குறே. ஷோல்டர்ஸை கொஞ்சம் கொடுத்தா அதில் கொஞ்சம் அழகாக எடுத்துடலாம். எப்படியும் பிரைட்னஸ் நம்ம கொடுத்துனா தான் போடணும் அப்படி செஞ்சுட்டா. ரைட், இந்த மாதிரி செட்டப்பும் செய்யலாம். அதே மாதிரி இன்வெர்ட் பண்ணுறது என்ன? இது இன்வெர்ட்டில் போகிற நெகட்டிவ்னு சொல்கிறதுனால தான் இன்வெர்ட். நெகட்டிவ்ல செய்கிறது வைப்ரன்ஸ் கூட்டு, செச்சுரேஷன் கூட்டினா அந்த பள்ளிச்சு எடுக்கிறது, வெட்டி கட்டப்படுகிறது செச்சுரேஷன் சொல்கிறது. அதே மாதிரி எடிட் கலர்ஸ் வெளியே சிகப்பாகிற இடத்துல அந்த சிகப்பு கலரை மட்டும் நாம மாத்துறது. இந்த சிவப்பு கலரை மட்டும் சிவப்பாகிற முகத்துல இருக்கிற அந்த வெள்ளையில சிவப்பம் கலந்துக்குது, அதை மட்டும் நான் மாத்துறது. இதை மட்டும் மாத்துறது இப்படி சொல்லி சின்ன சின்ன இது ஆழ்கட முகத்துக்கெல்லாம் செஞ்ச முகத்துக்கு ஸ்கின் கலர்லாம் மாறிடும். லொகோஸ் இல்லாட்டி சின்ன கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு செய்யலாம். ஷார்ப்னஸ் அப்படி சொல்லி இந்த விஷயங்கள் இருக்குது. ரைட், இதில் மெயினாக நம்ம ஒரு முகத்துக்கு ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ண இயலும். அதேமாதிரி கிளிக் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு மட்டும் செய்கிற விஷயங்கள்லாம்
செய்ய எல்லாம் கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் செலக்ட் பண்ணி இதில் ஒரு முகத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இது ஒரு 4-5 பேர் மாதிரி ஏதாவது கிளிக் பண்ணால் ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மட்டும் நாம இது பண்ணலாம். அதே மாதிரி ப்ரெஷ்ஷுன்னு சொன்னால் இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இந்த கண்ணை மட்டும் செய்ய போகிறோம்னா இந்த கண்ணை மட்டும் வச்சுட்டு இதில் வந்து கண்ணுக்கு மட்டும் அந்த கண்ணிக்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம கலரை மாற்றுறது இது பண்ணுறது அந்த விஷயத்தில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம எடிட் பண்ண இயலாம். அந்த வேலையை செய்யலாம். ரைட். அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்டா பேக்ரவுண்டை விட்டுட்டு முன்னகிற விஷயங்களை மட்டும் செய்கிறது. அதுமாதிரி பேக்ரவுண்டா முன்னகிற விஷயத்தை விட்டுட்டு எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயத்துக்கு எடிட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய இயலும். ரைட். இது ஒரு விஷயம். அதே மாதிரி அப்ஸ்கேல்டு சொல்கிறது வந்து நியூவாக வந்து இது சொல்லி காட்டிக்கிறேன். அப்ஸ்கேல்டாக வந்து அதில் வந்து இதை வந்து குவாலிட்டியை கொஞ்சம் கூட்டுறது. ரைட். கேன்வால் நம்மள்கிட்ட ப்ரொவிஷன்ஸ் இல்லை. நாம குவாலிட்டியை கூட்டணும். நார்மல் ஃபோட்டோனா என்ன ஃப்ரீ வெப்சைட் நார்மலாக அப்படி சொல்லி தரேன். ஏன்னா கட் அவுட் ப்ரோ. ரைட். கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிட்டு சரி கட் அவுட் ப்ரோ கட் அவுட் ப்ரோக்கு போனால் உனக்கு வந்து அந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே நாளைக்கு சொல்லி தந்த ப்ரொடக்ட்ஸில் போனீங்களா இருந்தா ஏன்னா இது ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் இருக்கிற வேலை படிச்ச அதே விஷயம் இமேஜ் எடிட்டிங் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஃபேஸ் கட் ரீடச் என்ஹான்ஸ் அண்ட் அப்ஸ்கேலர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏஐ ஃப்ரீ டூல்ஸ் தான். ஒரு நாளைக்கு லிமிட் வச்சுப்பாங்க. மற்றபடி நார்மலாக இது வந்து ஃப்ரீ டூல் தான். ஓரளவுக்கு நாம் செஞ்சு எடுக்கக்கூடிய அளவான டூல்ஸ் தான். இப்போ நார்மலாக நாம் வந்து ஜோதிகாவோட ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் இதாக போகிறோம்டா. ரைட். இப்போ இந்த பிடிக்கிற ஃபோட்டோவை எப்படி மாற்றிக்கிறேன். ரைட். வித்தியாசம் விளங்குதை நான் பார்க்கணும். வித்தியாசம் விளங்குறேன் நான் இது கிளியர் இல்லாத ஒரு ஃபோட்டோவை இது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகி வச்சுக்குது. இப்போ இதில் டேன் டு வீடியோங்கிற புது ஆப்ஷனும் வந்து இது ரைட். இப்போ இது வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே. இப்போ இதுல ஃப்ரீ டவுன்லோட் வந்து 647 பிக்சலுக்கு 869 பிக்சல் வந்து எப்போ வேணாலும் அன்லிமிட்டா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டே ஏறலாம். ரைட். அது வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் ஆகும். இதே ஹெச்டி அதாவது ஃபுல் இமேஜ் 822க்கு 1112ங்கிற இதுல இருக்கிற அதுக்கு வந்து நமக்கு 2 கிரெடிட் போக போகுது. அந்த 2 கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஜேபிஜி அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட கொடுத்தா வராது. லொகின் பண்ணோன்னே லொகின் பண்ணி கிரெடிட்ஸ் வாங்கோன்னே அந்த மெசேஜ்கள் போகும். நார்மல் யூஸுக்கு நம்மளோட ஃப்ரீ டவுன்லோட் வந்து ஓகேயா இருக்கு. ரைட். இது ஒரு விஷயம். நம்ம கென்மாக்கே வருவோம். கென்மாக்கு வந்தா அடுத்த விஷயம் வந்து இதில் பேக்ரவுண்ட் ரிமூவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவில் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோன்னா என்ன பேக்ரவுண்ட் ரிமூவர் சும்மா கொடுத்துட்டா ஓகே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இதோ ஒரு ப்ரோவேஷனுக்கு மட்டும்தான் வரும். கென்வால ப்ரோவேஷனுக்கு மட்டும்தான் பேக்ரவுண்ட் ரிமூவர் வரப்போகுது. அப்போ என்ன ஃப்ரீ வேஷனுக்கு என்ன செய்யலாம். அதுக்கும் ரிமூவ் ரிமூவ் டாட் பிஜி ரிமூவ் டாட் பிஜிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட நம்ம எப்படி கட்டட் ப்ரூவில் ஒரு யூஐ டிசைன் பார்த்தோமோ அதே மாதிரி யூஐ டிசைன் தான் இங்கே போடுது. கலரை மட்டும் மாற்றிப்பாங்க. ரைட். அப்லோட் இமேஜ். ரைட். இதில் நம்ம ஒரு இமேஜை அதே ஜோதிக்காவை போடுவேன். ஜோதிகா போட்டுமா இருந்தால் என்ன செய்யலாம். இது வந்து பேக்ரவுண்டை ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணி தரும். கென்மால இருக்கிற சில சில விஷயங்கள் நான் ரிமூவ் பண்ணி தந்துட்டு இப்போ இது டிரெக்டாக இதை கென்மால எடிட் பண்ணுவோம். இல்லை கென்மாவுக்கு லிங்க் பண்ணி கென்மாவில் எடிட் பண்ணுவோம். எனக்கு இது ரிமூவ் பிஜி வந்து கென்மாவோட லிங்க்டான ஒரு விஷயம் தான். ரைட். அந்த விஷயமே இது. இதுக்கு அடுத்த விஷயம் அதே மாதிரி அப்ஸ்கேல் பார்த்துட்டோம். பேக்ரவுண்ட் ரிமூவர் பார்த்துட்டோம். மெஜிக் ரேசர் நினைக்கிறேன். மெஜிக் ரேசர் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்கு எயிட் நல்ல இமேஜ் வந்து போகும். இந்த பிரைட் டு பி இமேஜ் நான் போடுறேன். சரியா. பிரைட் டு பி இமேஜ் போட்டா இப்போ இதுல மெஜிக் ரேசர்ல போனா மெஜிக் ரேசர் அது அது எடிட்ல போயிட்டு மெஜிக் ரேசர் டிகிற விஷயத்தை நாங்கள் ஷார்ட்கட்ல எடுக்கிறோம். அப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவர் நீக்கிறது அதை ஓடக்கு தான் போறேன். இப்போ நான் இதை எடுத்தேன் மேலே ஷார்ட்கட்ல இருக்கிறவங்க இதுல மெஜிக் ரேசர் நிற்குது. மெஜிக் ரேசர்ல நாம வந்து இந்த ஹார்ட்டை இல்லாம போறோம்டா இந்த ஹார்ட்டை அப்படி இல்லாம இருக்கிறோம். ரைட். யூஸ் பண்றோம்.
ஹார்ட் இந்த இடம் இல்லாமல் அந்த இடத்துக்கு என்ன இருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து அது வந்து தரும். ரைட். இதே நாம மாறி எப்படி அந்த ஹார்ட்டை திருப்பி எடுத்துட்டேன் பேக்ரவுண்ட் பண்ணி ரேசரில் பற்றி பிக்சல் ரேசரில் போட்டால் அது துண்டா அப்படி என்னடியா சாரி ரேசர் பிக்சல் ரேசர் அழிச்சா துண்டா அப்படி வெள்ளையா ஓட்டையா தான் இங்கே போகுது. இப்போ நீங்கள் எதை எப்படி பார்க்குறேன்டா பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுட்டீங்களா அது பின்னாடி இருக்கிற கலருக்கு இந்த கலரும் மாறிடும். ரைட். இந்த அந்த துண்டு ஓட்டையா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. Right. அடுத்தது ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களா அடுத்தது அப்போ நம்ம பார்த்துட்டோம் என்ன அப்ஸ்கேல் பார்த்துட்டோம், பிஜி ரிமூவர் பார்த்துட்டோம், இது ரெண்டையும் எப்படி ஃப்ரீயாக செய்யறோட பார்த்துட்டோம். மெஜிக் ரேசர் எப்படி மெஜிக் ரேசர் ஃப்ரீயாக செய்ய இயலாது. ரைட். ரூல்ஸ் மெஜிக் ரேசர் ஃப்ரீயாக செய்ய இயலாது. அதே மாதிரி பிஜி ஜென்ரேட்டர்ன்றது என்ன ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒன்று தரப்போகுது. இந்த இது சரி இப்போ நான் இன்ஸ்பயர் மீட்டர் சொன்னால் அது ஒரு ஐடியாவும் தருவாங்க. சாண்டி பீச் டியூரிக் சன்செட் ரிச் போகலாம். ஏன்னா ஃப்ளோவிங் சன்லைட் காஸ்டிங் ஷெடோ ஓவர் த சரௌண்டிங்ஸ் இது கொடுத்து நம்ம ஜென்ரேட்டர் கொடுத்துட்டா இந்த இமேஜுக்கு அது பேக்ரவுண்டை உருவாக்க போதான் பார்ப்பேன். என்னென்ன உருவாக்குறது சொல்லி நான் பார்ப்பேன். லீக்கிற பேக்ரவுண்ட் இல்லாமல் போட்டால் அது வேற ஒரு பேக்ரவுண்டை உருவாக்க போதான். ஏ வந்து யூஸ் பண்ணலாம். ஏ வந்து 100% நம்ப இல்லாது. இதுதான் எக்ஸாக்ட்லி சொல்ல இல்லாது. பட் குயிக்காக வேலைகள் செய்யறதுக்கு ஏ வந்து யூஸ் பண்ண ஏலாம். இது வந்து உண்மையாவே ஒரு கிராஃபிக் டிசைன்ங்கிற இதால இது வந்து பெருசா ஒரு வித்தியாசத்தை காட்டே இல்லை. ஆனா இதுவே உண்மையான ஒரு இமேஜை நம்ம போட்டிருந்தா ஒரு ஆள் நிக்கிற இமேஜ் என்ன சரி போட்டிருந்தா வெயிட் ஃபோட்டோ ஒன்று பண்ண முடியல. இதை வச்சுட்டு இதுக்கு வைத்து நாம் வந்து பிஜி ரெண்டு கொடுத்து இன்ஸ்பயர் மீ சும்மா ஸ்டே பண்ணிட்டு இதுக்கு பதிலாக லைன் ஸ்பே பண்ணி சொன்னால் அது ஒரு ஐடியா சொல்லுவோம். அந்த ஐடியா வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். Right. இந்த பேக்ரவுண்டை மாற்றிக்குது. நான் பேக்ரவுண்டை ஒவ்வொரு மாதிரி இந்த பார்த்தீங்களா எழுதிக்கிறதுனால பேக்ரவுண்ட் அது மாற்றி தரோம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னு சொல்லி வேணும்னா பீச் with sides thing and boards surrounded with coconut trees. எப்படி நம்ம கொடுத்தா நமக்கு தேவையான மாதிரி கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி தரோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஓடா போட்டு செஞ்சு கட்டிடிக்கிறதெல்லாம் சும்மா ஐடியாவுக்கு சொல்லிட்டு போவேன். நீங்கள் இந்த ஐடியாஸ் எடுங்க, செஞ்சு பாருங்க, உண்மையாக யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண நேரம் இதாகிக்க முந்தியெல்லாம் இதை நான் இதை ஒரு ஃபோட்டோஷாப்பில் போட்டு இதை ஆள் அப்படி கட் பண்ணி எடுத்து அதை கொண்டு போய் இன்னொரு பேக்ரவுண்டில் போடுறது வந்து பெரிய ஒரு கிராஃபிக் டிசைன் செஞ்சு சாதனை மாதிரி இருந்தது. இப்போ என்ன நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது ஃபோட்டோவை தேடக்கூடி தேவை நெட்டில் போட்டு போய் நல்ல அழகான ஃபோட்டோ சொல்லி தேடக்கூடி தேவையில்லை. நம்ம கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தரோம். அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் பிடிக்காட்டி ரீஜென்ரேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட என்ன சொல்கிறது கொமாண்டை வந்து நாம் மாற்ற ஏழை ப்ராம்ப்டை வந்து மாற்றி எடுக்கலாம். ரைட். அடுத்தது ஒரு மெஜிக் கிளாஸஸ் சரி மெஜிக் அடுத்து மெஜிக் எக்ஸ்பேண்ட் இதெல்லாம் நான் சொல்லி தந்துட்டேன். ரைட். அடுத்தது ஸ்டைல் மேட்ச்டும் நிற்கிது. ஸ்டைல் மேட்ச்சில் என்ன ஆகிதுன்னு பார்த்தா இதில் இருப்பார். இது சின்னத்தில் நம்ம படி வேணாம் ஒவ்வொரு வகையான எஃபெக்ட் போடுறது ஃபில்டர்ஸ் போடுறது சொல்லுவோம் தானே அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்ஸ் போடுறது ஓட்டோ கலர் ஸ்டைலுக்கு போடுறது மற்ற கார்ட்டூன் ஸ்டைலுக்கு போடுறது ஸ்கெட்சாக போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. இது வந்து சும்மா ஒரு ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபோட்டோ இப்படி தான் மாற்றும் அப்படிங்கிற ப்ரீ ரிட்டன் கோட்ஸ் இது. அந்த கோட்ஸுக்கு தக்கன இது வந்து ஃபங்க்ஷன் ஆகி இப்போ நீங்கள் வந்து ஸ்கெட்சில் போடணுமா இருந்தால் இதில் வந்து ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அழகான ஸ்கெட்சஸ் வந்து உருவாகிடும். அப்படி தனி இதில் வந்து ஸ்கெட்ச் வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா எப்படி செய்ய இயலும்.
உங்களை வச்சு பாருங்க. இப்போ இதில் இதான் இது இப்படி செய்ய போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று செய்ய போகிறீங்கன்னா ஒரு ஐடியாவுக்கு இது எப்படி போடுறது சரியா ஆட்களை முகத்தோட மாற்றாம கிளியரான ஃபோட்டோ வாங்கிதான் மாறாது. இல்லை இதாக நல்லா ஓட்டாங்கன்னா சேம் லிங்க்ல திருப்பி ஜாயின் ஆகுங்க. எப்படி போட்டு சும்மா டிசைன் இப்படி போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பின்னாடி போடுறேன் பின்னாடி போட்டுருவோம் ஒர்க் பண்ணுறேன். இது சும்மா ஒரு எஃபெக்ட்டுக்கு போடுறதுக்காக நம்ம விஷயங்கள் நீங்கள் ஒரு டிசைனுக்கு போகிறதுனால யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு ஐடியாவுக்கு சொல்லித்தாரு ரைட். அப்படியே ஸ்டைல் மேட்ச்ல வந்து நிறைய இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டைலையும் யூஸ் பண்ணி பாருங்க. எல்லா ஸ்டைலையும் ஒருக்கா சரி அமர்த்தி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியும். அப்போ திடீர்னு நம்ம ஒரு தேவை ஒன்று வருது, இந்த ஃபோட்டோ எப்படி மாற்றணும்னா அது செய்யலாமா செய்யலாதாங்கிறது வந்து நாம அந்த டைம்ல வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அழகு இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம செஞ்சு பழகிக்கணும். இது எப்படி 3D மெத்தட் மாத்துறப்ப ஒரு ரியலிஸ்டிக் பொம்மை மாத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எக்ஸாக்டா முகத்தை மிக்ஸ் பண்ணாது ஒரு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு செய்யும். அதுல நார்மலா முகத்தை வந்து நேரா எடுத்த போட்டோஸ் கிளியரா எடுத்த போட்டோஸ் வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் செட் ஆகும். சைட் வியூஸ்ல வர்றது சன்கிளாஸ் போட்ட போட்டோஸ் வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கும் ரைட். இந்த மாதிரி விஷயங்கள் இதில் செய்ய ஏறும். ஏற்கனவே எத்தனை பேர் யூஸ் பண்ணிப்பீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரியாத இருக்கலாம் நிறைய இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரி இப்போ இது அதுக்கு தான் வரோம் இல்லாட்டியும் நம்ம சும்மா ஒரு பொம்மை ஒன்று போடணும். ஒரு என்ன சொல்றது ஒரு பேர்ட போட்டோ நம்ம ஒரு மக் டிசைன்ல போடுறோம். ஆனா அதுல இருக்கிற மத்த எல்லாமே இப்படி ஸ்டெச்சு மாதிரி இல்லாட்டி ஒரு பபுள்ஸ் மாதிரி இருக்குது. இது மட்டும் ஒட்டா ஒரு சும்மா கீழே 2D போட்டோ மாதிரி அப்ப அந்த போட்டோ நம்ம ஒரு 3D போட்டோ எப்படி மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் பண்றேன். நல்லா நம்ம பேர்ல இது பேர் இந்த பேர் நீக்குது. இப்ப இந்த பேரை நாம வந்து ஒரு 3D ஸ்டைலுக்கு மாத்தணுமா இருந்தா நான் என்ன செய்வோம் இதில் போயிட்டு இதை கொடுக்குறோன்னு வச்சுக்கிடுவோம். என்ன கொடுத்துட்டு பார்ப்போமா கூடாது. பார்த்தீங்களா சும்மா இப்படி இருந்த இமேஜ் நம்ம எப்படி மாத்திட்டோம். இப்படி இருந்த இமேஜ் ஒரு மக்குக்கு நாம இப்படி மாத்திட்டோம். ஒரு டிசைன் இப்படி இருந்தது இப்படி மாத்திட்டோம். இப்படி போடுறது கிராஃபிக் டிசைனிங் தான் ரைட். என்ன ஆகணுமா நான் சொல்றேன். ஹேப்பி பர்த்டே போஸ்டர் ஒன்று செய்றீங்க. நீ டெக்ஸ்ட்டை போட்டுக்கிறீங்க ஹேப்பி பர்த்டே. வித்தியாசத்தை பாருங்க சின்ன சின்ன விஷயம். நான் ஹேப்பி பர்த்டே சரியா ஹேப்பி பர்த்டே சொல்லி போடுறீங்க. இதுக்கு ஒரு பெட்ரோல் போடுறீங்க. ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டை போட்டு ஹேப்பி பர்த்டே செஞ்சு தாங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க இப்ப செஞ்சுக்கிற டிசைன் வந்து ஓகே 100% ஓகே. இப்ப இந்த பெலூன் பிடிக்குது. இந்த பெலூன் வந்து விளங்க மாட்டேங்கிறேன்னா பெலூன் வந்து விளங்க மாட்டேங்குது பொம்மைக்கு பின்னாடிக்கிறா மற்ற பக்கம் திருப்பதி என்ன செய்வோம் ஃபிளிப் பண்ணி விடுவோம். ஃபிளிப் பண்ணி விட்டா மொத்தமாக திரும்பிடும் இப்படி எடுத்து வச்சிடும். சரி ஓகே நான் லைக் இது சும்மா நார்மலாக சொன்னா இதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி காட்டால் ஹேப்பி பர்த்டே. அதுவே இன்னும் நீங்க அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு செய்யற விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ற விஷயம். இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ற நேரம் உங்களுக்கு நடக்க போகுது இன்னும் ரியாலிட்டியா கொஞ்சம் அழகான மெத்தட்ல அது வந்து மாற போகுது. சரி பாருங்க வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் இருக்கும். இந்த போட்டோ நெட்ல தேடி எடுக்கலாம். அந்த போட்டோ இப்படி மாத்துறது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா செஞ்சுக்கிடலாம். கண்ணுனால ஃப்ரீயா செய்யணுங்கிறது தான் இங்கே விஷயம். அப்ப நம்ம இன்னும் பல இதுல கச்சிட்டுதாப்புல கென்மா வந்து உண்மையான ஒரு கிராஃபிக் டிசைனிங் டூல் இல்லை. அது லேசான விஷயம். உண்மைதான் லேசான விஷயம் தான். அதுக்கு படிக்க தேவையில்லை. சும்மா கிளிக் பண்ணி செய்யலாம். பட் நிறைய விஷயம் செய்யலாம். நிறைய டைம் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டிசைனை செஞ்சு முடிக்க அதை யூஸ் பண்ணணுங்கிறது தான் விஷயம் ரைட். எப்போவுமே கென்வா ஃபோட்டோஷாப் வர டைமில் இல்லை இல்லஸ்ட்ரேட்டர் வர டைமில் நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கு சும்மா ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் பெஸ்ட் வந்து கென்வா ரைட். இதுவே நீங்கள் டிஜிட்டல் பிரிண்டிங் எடுக்க போகிறீங்க இப்போ என்ன பிரிண்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஸ்டைலுக்கு போகிற நேரம் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் அதை இது பண்ண வேண்டாம். இதில் பெரிய ஸ்கேலில் செய்கிற நேரம் வந்து இது வந்து அந்த அளவுக்கு கிளியரி கிளியரிட்டி வந்து தராது கிளியராக ஈக்காதுங்கிறது இதில் நெகட்டிவான ஒரு விஷயம் ரைட். அடுத்தது வேற என்ன செய்யறான்னு பார்ப்போம். அப்போ இதில் ஸ்டைல் மேட்ச் பார்த்துட்டோம். ஃபில்டர்ஸ் வந்து நார்மலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபோட்டோ எடுத்தா கூட ஃபில்டர்ஸ் போட்டு தான் கலரை மாற்றுறது அது மாதிரி தான் ஃபில்டர் பண்ணால் எப்படி வரங்கிறதே இதில் செஞ்சு காட்டிடும். ஒரு ஃபில்டராக கொடுத்து பார்க்க தேவையில்லை. ஃபில்டர் பண்ணால் ஏன்னா சில ஆன்லைன் டூல்ஸ் இருக்கும் அப்படி ஃபில்டர்ட பேர் இருக்கும். அந்த ஃபில்டர்ட பேருக்கு மேலே சும்மா வேற ஒரு ஃபோட்டோ போட்டு கிளிக் பண்ணி பார்க்கணும். இதில் அப்படி இல்லை கண்ணால் என்ன இதை ஃபில்டர் பண்ண போட இதில் அவுட்புட் எப்படி வர போகிறோங்கிற விஷயத்தையுமே இது காட்டிடும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ரைட்.
advantage of bit core இப்படி சொல்லி ஒரு கேட்டகரியில் வந்து தந்துக்கிறாங்க. இப்போ நீல கலர் எடுத்துட்டு நீல கலரை நம்ம பச்சை கலருக்கு மாற்றலாம், பச்சை கலருக்கு மாற்றலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். ரோஸ் கலர் வைக்கிறது, வேறு கலருக்கு மாற்றலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதையும் பார்த்துட்டோம். ரைட். கேன்வா டூல்ஸ் பார்த்துக்கறையில் நம்ம ஸ்டைல் மேக் பார்த்துட்டோம், ஃபில்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது எப்ஸ். இந்த எப்ஸ் தான் மெயினான ஒரு விஷயம். ரைட். இந்த எப்ஸில் வந்து இமேஜ் பிளெண்டட் ஒன்று இருக்குது. இந்த இமேஜ் பிளெண்டட் என்னென்னு பார்ப்போம். நான் போன கிளாஸ் இது சொல்லி தந்தோன்னு தெரியல, தொட்டு போகணும் தெரியல, இது திருப்பி சொல்லித்தரேன். ரைட். பிளெண்டட் ஃபேட் ஆகுது மெத்தட். ஃபேட் ஆகுறையில் லீனியர் இருக்குது, ரேடியல் இருக்குது. இது ரெண்டும் ஃப்ரீயாக ஆகிக்கும். ப்ரோவில் வந்து ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ண ஏறலாம். இப்போ நம்ம லீனியர் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே கரைஞ்சிட்டு போகிறாப்புல வைக்கிறோம். ரைட். அப்போ அப்படியே கரைஞ்சிட்டு போவோம். இந்த விஷயங்கள் என்னதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம இன்னொரு ஃபோட்டோ உள்ளக்கோ இதை போடுற டைமில் நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று கரைஞ்சிட்டு போகிறாப்புல. இப்போ இதையும் போடுறோம், இதையும் போடுறோம். இதில் பாதி அதில் பாதி போடுற நேரம் நாங்கள் என்ன செய்வோம், இதை எடிட் பண்ணி டிப்ஸில் பிளெண்ட் பண்ணி ரைட் ரேட் கொடுத்து மெயின் கொடுத்து இதை எப்படி செய்கிற நேரம் இங்கிட்டு பாதி பெலூன் இங்கிட்டு பாதி வந்து இது சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இது சேவ் கொடுத்தா எனக்கு ஒரு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரையும் நீல கலரையும் சேர்த்து ஒரு இமேஜ் மாதிரி செட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண இயலும். ரைட். அடுத்தது வேறு என்ன யூஸ் பண்ணலாம் ஆப்ஸில் பாருங்கள், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் சொல்லி தெரிஞ்சுக்கலாதுங்கன்னு. ரைட். இது என்ன இமேஜ் ஸ்பிளிட் பண்ணி இமேஜ் துண்டு துண்டாக பிரிச்செடுக்க வச்சுக்கொள்ள வச்சுன்னா இது. ரைட். இந்த இது நான் 6 துண்டாக பிரிச்செடுக்கணும்னா இது 6 துண்டாக பிரிச்செடுத்துரும். இப்போ நம்மள்ட்ட அந்த ஃபோட்டோவை 6 துண்டாக பிரிச்செடுக்கிறதுக்குள்ளே தான் இது. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். ரைட். ஸ்பிளிட் பண்ணணும். ஒரு விட்ட ஒரு துண்டாங்க 6 துண்டு கழட்டி கழட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பேசிங். ரைட். சரி பார்த்துக்கலாம். அப்படி ஒரு ஃபோட்டோவை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன், அழகா அப்படி செட் பண்ணி எடுத்துட்டேன். நான் 6 துண்டை பிரிச்சாப்புல வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணி வந்து இதெல்லாம் சும்மா ஒரு டிசைனுக்கு போடுறதுக்கு. இதை எங்கன யூஸ் பண்ணால் எப்படி எப்படி அழகா இருக்குங்கிறது அது உங்களோட திறமையில இருக்குது, உங்களோட கிரியேட்டிவிட்டியில இருக்குது. கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு ஆள் சொல்லி கொடுத்து ஒரு ஆளுக்கு உருவாகவே மாட்டுது. எப்போவுமே ஐடியாஸ் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பெஸ்ட் வந்து நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு 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 பார்க்கத்தான் வேணும். அதுதான் பெஸ்ட். ரைட். அடுத்த விஷயம் ஒரு இமேஜ் எடுக்கிறோம். அடுத்து இதில் இன்னொரு விஷயமும் செய்யலாம் உங்களுக்கு. இதில் ஈக்குது. இதில் ஒரு இடத்த மட்டும் நம்ம இல்லாமல் போகிறோம்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம். பஸ்ஸில் மாதிரி செஞ்சுட்டு அந்த மாதிரி செய்யலாம். என்ன விஷயங்களும் இங்கே இருக்கு. ரைட். அடுத்தது என்ன சொல்லித்தரத்துக்கு வெயிட் பண்ணுறோம். அப்போ நம்ம வெப்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெப்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தெரியுது. பிக்சல் என்ஹான்ஸ் பண்ண போது, ஸ்ப்ளிட் பண்ண போது, பிளெண்ட் பண்ண போது, ஸ்கெட்ச் பண்ணுறது, பிக்சலிஃபை பண்ணுறது, ஸ்லைசஸ் ஆக்குறது, இமேஜை மிக்ஸ் பண்ணுறது, ரெண்டு இமேஜ் ஒன்று ஒன்று சேர்க்குறது, ஃப்ரேமை பிளர் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு எப்ஸுக்கு இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி எப்ஸோட வந்து எடிட் பண்ணிப்பாங்களோ ரிப்ளேஸ் பண்ணுறது பேக்ரவுண்டை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் என்ன பேக்ரவுண்ட் ரிமூவ் சேஞ்ச் அவுட்லைனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். என்ன யூஸ் பண்ணுறாங்க கூடி இதில் முக்கால்வாசி விஷயத்தை யூஸ் பண்ணி பார்த்திக்க சான்ஸே இல்லாத நிலைமையில தான் இருக்கிறோம். நான் நிறைய விஷயம் யூஸ் பண்ணி பார்த்திக்க, நான் யூஸ் பண்ணி பார்க்குற நேரம் வந்து இது வந்து ரொம்ப யூஸான ஒரு விஷயமா இருக்கும். லைட் 3Dயில் நம்ம எந்த இமேஜை நம்ம 3D ஆக்க போகிறோமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி 3D இமேஜாக தரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எல்லாமே ஃப்ரீ ஆகிக்காது, சிலது ஃப்ரீ ஆகிக்கும், ஒவ்வொரு வாங்கிக்கும். ரைட். அடுத்த விஷயம்
அப்போ எப்ஸுங்கிறது என்ன, ஒரு தேர்ட் பார்ட்டி எப்ஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க, அதை வச்சு நாம கொண்டு போயிட்டு இயலாம். பட் முடிஞ்சுது.